திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் வெறிநாய் தாக்குதலுக்குள்ளாகும் ஆடுகள் வெறிநாய்களை கட்டுப்படுத்த தவறிய முறையான நஷ்டஈடு வழங்காத விடியாஸ் திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் உட்பட்ட காங்கேயம் சட்டமன்ற தொகுதிகளில் பல்வேறு கிராமங்களில் விவசாயிகள் ஆடு வளர்ப்பை தங்களது வாழ்வாதாரமாக கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். சமீப காலமாக இந்த பகுதியில் தொடர்ந்து வெறிநாய் தாக்குதலுக்கு நூற்றுக்கணக்கான ஆடுகள் பலியாகி வருவதாக செய்திகள் வருகின்றன என்றும், இதனால் ஆடு வளர்ப்பு தொழிலை மேற்கொண்டு வரக்கூடிய விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்து வருவதாகவும், தங்களது இழப்பை ஸ்டாலின் மாடல் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் இதுவரை மாவட்ட நிர்வாகம் வெறிநாய்களை கட்டுப்படுத்த எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்றும், வெறிநாய்களால் கொல்லப்பட்ட ஆடுகள் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு இழப்பு வழங்கவில்லை என்று கவலையுடன் தெரிவித்து வருகின்றனர் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். சென்ற மாதம் 24/1/2025 அன்று காங்கேயம் வட்டம் மரவப்பாளையம் கிராமத்தில் சென்னிமலை ஒன்றியம் எல்லை கிராமத்தினுள் பல பகுதிகளில் ஆடுகள் வெறிநாய் தாக்குதலுக்குள்ளாகி பலியாகி உள்ளன என்றும், இதனால் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன என்று அவர் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். தங்களுக்கு இழப்புகள் குறித்த புகார்கள் திருப்பூர் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் இழப்பீடு வழங்கப்படும் என உறுதி கடிதம் வழங்கப்பட்டாலும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே பாதிக்கப்பட்ட இந்த பகுதி விவசாயிகளுக்கு ஈரோடு பழனி நெடுஞ்சாலையில் பரவலசு என்ற இடத்தில் சென்ற வாரம் தொடர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினர் போராட்ட களத்திற்கு இந்த விவசாயிகள் கைது செய்து வலுக்கட்டாயமாக அகற்றியதாக வருத்தத்துடன் தெரிவித்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் நஷ்டஈடு வழங்கவும் வெறிநாய்களை கட்டுப்படுத்த விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மிகுந்த வேதனையோடு தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் 16/2/2025 அன்று ஈரோடு மாவட்டம் எல்லை கிராமம் குட்டைக்காட்டைச் சேர்ந்த விவசாயிகளுடைய 25 ஆடுகள் வெறிநாய் தாக்குதலுக்கு பலியாகி இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பொதுவாக தமிழ்நாடு முழுவதும் வெறிநாய்களுடைய தாக்குதலுக்கு கால்நடைகள் மட்டுமல்லாமல் சிறு குழந்தைகள், ஒரு சில இடங்களில் பெரியவர்களும் கடுமையாக பாதிப்படைகின்றனர். எனவே தமிழகம் முழுவதும் சாலைகளில் சுற்றித் திரியக்கூடிய வெறிநாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு விடியா திமுக அரசை வலியுறுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். வெறி நாய்களால் பாதிக்கப்பட்டு ஆடுகளை இழந்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டை உடனடியாக வழங்கவும், வெறிநாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கவும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.